ஹலோ மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. திருவிழாவில் கபிலனும் வர்மாவும் எப்படியாவது இந்த டீலிங்கை சரியாக முடிச்சிடும்னு சொல்லிட்டு ஐடியாவை போட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அந்த பொருளை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சிவாவோட கையில் மாட்டிடுது. ஆனால் அந்த பார்க்கும்போது அது பொருள் இல்லை, ஏதோ ஒரு வெடிகுண்டு மாதிரி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாவும் சரி பொருள் எப்படியும் இங்கே எங்கேயா தான் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அது பக்கத்துலேயே இந்த வெடிகுண்டை வச்சிடலான்னு சொல்லிட்டு செம அதிரடியாக மாற்றி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஏடி கிட்ட நம்ம வர்மாவும் ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடமே தரமட்டம் ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது ஏடியும் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வெடி குண்டுகளோட நிலைமை என்னாச்சு, அதே சமயத்தில் கபிலன் குடும்பத்துக்கிட்ட மாட்டுனாங்களா, டீலிங் என்னாச்சு? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அயலி சொன்ன மாதிரியே சிவாவும் எல்லா இடத்துலையும் பொருளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அயலியும் எப்படியாவது இந்த கபிலனை இந்த வாட்டி மாட்டி விட்டுறணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது கபிலனும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இந்திராணி அந்த இடத்துல இல்லை அயலி அங்கே பூஜை ஆரம்பிக்க போகுது, அதனால அந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பூஜை நடக்கும்போது இந்திராணியோட குடும்பத்துக்கு தான் இந்த வாட்டியும் முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பேசும்போது பரசுராமனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இந்த வாட்டி இந்த மரியாதை நமக்கு தான் கிடைச்சாகணும். இந்த சிவா வர சிலம்பாட்டத்தில் வின் பண்ணி நம்ம ஆட்களையே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டா இவன் எல்லாம் இந்த திருவிழா முடியறதுக்கு முன்னாடி உயிரோட போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்களை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க பரசுராமன். அதே சமயத்தில் நம்ம அயலியும் சிவா கிட்ட இந்த வாட்டி வர்மாவை விடுற மாதிரி இல்லை, அவன் இந்த இடத்துல கரெக்டாக மாட்டிட்டான், எப்படியாவது பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அயலியும் நம்ம சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிவாவும் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத அயலி, கண்டிப்பாக இந்த வாட்டி கபிலனையும் வர்மாவும் அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டான சமயத்தில் பிடிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க. வர்மாவும் அதே சமயத்தில் மாறு விஷயத்தில் நம்ம ஏடி பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் அந்த ஏடியாட்டிருக்கோம், வேற யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கபிலன் மூலமாக தான் தெரிய வந்திருக்கு. நான் கூட எப்படிடா கரெக்டான சமயத்தில் எல்லா அதிகாரிகளும் நிற்கிறாங்கன்னு பார்த்தா இந்த கபிலன் குடும்பத்துக்குள்ளேயே இந்த ஏடி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு வர்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம சிவாவும் எல்லா இடத்துலையும் பொருட்களை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்கே தேடியும் நம்ம சிவா கையில் கிடைச்ச மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணியும் செலியனும் குடும்பமாக சேர்ந்த மாதிரி இருக்காங்க. செலியனுக்கு மேலே நம்ம இந்திராணிக்கு கொஞ்சம் பாசம் வருதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துருந்த செல்வனாகி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அது எப்படி இந்த இந்திராணி செலியனும் ஒன்று ஆயிடுவாங்க போல, எப்படியாவது இந்த திருவிழா முடிஞ்ச கையோட இந்த செலியன் இந்திராணியை கூட்டிட்டு போயிடுவான் போலயே. இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது, இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாகவே இருக்கக்கூடாது, எப்படியாவது பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு செல்வனாகியும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எப்பவும் இந்த அயலியும் சிவாவை தான் இந்த இந்திராணி அண்ணி பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்லேயே அவங்க மட்டும்தான் உண்டா, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இன்னும் இந்த இந்திராணி சொல்கிறதே கேட்டுட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவள் தான் அடுத்த வீட்டுக்கு போயாச்சுல, அதுக்கப்புறமா எதுக்கு இவளுக்கு இந்த மாதிரி எதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ரித்திகா ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது கரெக்டாட்டு அவங்க அம்மாவும் அதுக்கேற்றவாறு ரித்திகா இங்கே என்ன நடக்குது, எப்போவும் இந்த அயலி சிவாவை தான் அந்த இந்திராணி பெருசாக பேசிகிட்டு இருக்கா, நீ எதுக்கு இங்கே வந்த, இது தானே சரியான சான்ஸு, எப்படியாவது நல்ல விதமாட்டு அவங்கள்ட்ட பேர் வாங்கு, அப்போ தானே ஓ மேலேயும் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும், ஓங்கிட்டையும் ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறமா இங்கே எப்படி அவனுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜமுனாவும் செல்லம்மாவும் ரித்திகாவை இன்னும் கொஞ்சம் உசு பேத்து விட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்னம்மா பண்ணுறது இதுக்கெல்லாம்னு சொல்லும்போது அயலி எப்படி நடந்துக்கிறான்னு பாரு, அது மாதிரி நல்லபடியாக அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ரித்திகாவும் நானும் எப்படியாவது திருந்தலான்னு தான் பார்க்குறேன், ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறேன், ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வருதுமா, அதனால தான் இப்படி செய்ய வேண்டியதாயிட்டு அப்படின்னு ரித்திகாவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்திராணி ரித்திகேட்ட என்ன ரித்திகா எப்போவுமே கோபமாகவே இருந்துட்டுருக்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது இல்லை சும்மாதான் சொல்லி சமாளித்து விடுறாங்க. கபிலனும் எப்படியாவது இந்த பொருளை மாற்றணும், வர்மாவும் இன்னும் ஃபோன் பேசவே இல்லை, எப்போவாவது வர்மா கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்த உடனே பொருளை மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, எப்படியாவது இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி பொருள் கரெக்டான சமயத்தில் போய் சேர்ந்துடணுமே அப்படிங்கிற டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம அயலி கவனிக்கிறாங்க. கபிலன் இனி கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவான், கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் பண்ணவே கூடாது, கபிலனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஏடிக்கு
ஒரு ஃபோன் கால் வருது. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அயலியும். அந்த இடத்துல வர்மா வந்து, "நான் தான் பேசுறேன். என்ன ஏடி திருவிழால ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன்ன பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துட்டு. நீ என்ன நெனச்ச? பொருள் எல்லாம் கைமாற போறது கொஞ்ச நேரத்துல சொல்லிட்டு கபிலன பிடிக்கலாம், என்ன பிடிக்கலான்னு ஒரு பிளான போட்டியா? இனிமே அது நடக்க போறதில்ல ஏடி. இங்க பாரு, உன் பின்னாடி நிக்கிற பல்லாக்க கவனிச்சியா? அதுல தான் ஒரு பேக் இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த இடமே வந்து தரைமட்டம் ஆகப்போகுது. அதுல தான் வெடிகுண்டு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கொஞ்சம் கூட நம்ம ஏடி எதிர்பார்க்கல. அந்த இடத்திலேயே ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. "என்ன சொல்ற வர்மா? இங்க நெறைய ஆட்கள் இருக்காங்க. இந்த இடத்துல வச்சு இப்படிலாம் பண்ணாத. இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா, இங்க நெறைய உயிர் சேதம் ஏற்படும்" அப்படின்னு நம்ம ஏடி அயலி செம்மையாட்டு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு வர்மாவும், "அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எப்படி இருந்தாலும் உன்னோட உயிர் இதோட பிரிய போகுது. நீ என்னைக்கு இதுல வந்தியோ அன்னையிலேருந்தே என்னோட தொழிலுக்கு பயங்கர டார்ச்சரா இருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன ஆப்பு வைக்கிற மாரி செய்துட. எத்தனை பொருள கைப்பற்றியிருப்ப, எவ்வளோ மதிப்புள்ளது தெரியுமா அதெல்லாம். நீ இருக்க வரைக்கும் இந்த தொழில் நல்லபடியா நடக்காது. அதனால தான் உன்ன உயிர எடுக்கிறதுக்காண்டி மொத்த உயிரையும் பிரிக்க போறேன் பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. என்னதான் அயலி சொன்னாலும் அந்த வர்மா கேட்குற மாதிரி இல்ல. "பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டன ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அங்க எதுவுமே நடந்த மாரி இல்ல. நம்ம அயலி சிரிக்கிறாங்க. "என்ன வர்மா, எல்லாமே முடிஞ்சிரும்னு பார்த்தியா? எதுவுமே நடக்கல" அப்படின்னு சொல்லும்போது, வர்மாவும், "என்னாச்சு? பேக் அப்ப எங்க வச்ச?" அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்குறாங்க. அதே சமயத்துல அயலியும், "வேற எங்க இருக்க போகுது? நீ பொருள் வச்சிருக்கல ஒரு காரு, அந்த காருக்குள்ள தான் அந்த வெடிகுண்டும் இருக்க போகுது. அதோட உன்னோட பொருளோட சேர்ந்து அந்த காரும் எல்லாமே வெடிச்சு சிதற போகுது பாரு. அத பார்த்து ரசிச்சுக்க. இதுதான் உன் பொருள வச்சு உனக்கு ஆப்பு வச்சேன் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அயலி அந்த இடத்துல செம மாசா டயலாக் விடுறாங்க. வர்மா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பதட்டமா பார்க்கும்போது அந்த இடத்துல காரு அப்படியே வெடிச்சு சிதறிடுது. ஐயோ! நம்ம பொருளோட சேர்த்து எல்லாம் போச்சே! பணம் எல்லாமே போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ஆயிடுறாங்க வர்மாவும். அதே சமயத்துல நம்ம சிவா ஏற்கனவே அந்த பேக்க கண்டுபிடிச்சு அந்த காருக்குள்ள மாத்தி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. கபிலனும் வர்மா கிட்ட, "என்ன வர்மா, பொருள் எதுவுமே மாறல. என்னாச்சு? இப்படி ஒரு வெடி சவுண்ட் கேட்டதே, என்னாச்சுன்னு பதட்டமா கேட்கும்போது வர்மாவும், "எல்லாம் உன்னால தான்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏடி தான். அவ சரியா ஆப்பு வச்சுட்டா. எவ்வளோ மதிப்புள்ள பொருள்னு உனக்கு தெரியுமா? உன்னால தான் இது எல்லா சம்பவம் நடந்துச்சு. இனிமே நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல" அப்படிங்கிற மாதிரி வர்மா செம டென்ஷன்ல நம்ம கபிலன் கிட்ட பேசுறாங்க. கபிலனும், "இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த பொருளை எப்படியாவது மாத்திரலான்னு தான் பார்த்தேன். இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. கபிலனும் வர்மா கிட்ட, "எப்படிதான் அந்த ஏடிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வந்துன்னே புரிய மாட்டேங்குது. கரெக்டான சமயத்துல இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பாளோ" அப்படின்னு சொல்லும்போது வர்மாவும், "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னால தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது" அப்படிங்கிற மாதிரி வர்மா கபிலன் கிட்ட பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் கவனிச்ச நம்ம ஆயிலிய, "கூடிய சீக்கிரத்துல உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே இந்திராணி அன்னைக்கு தெரிய போகுது பாரு. அன்னைக்கு உனக்கு சரியான ஆப்பு வைக்க போறேன்னு" அயலி அந்த இடத்துல நினைக்கிறாங்க. சிவாவும் நம்ம அயலி கிட்ட வந்து, "நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா பிளான் சக்சஸ் ஆயிட்டு அயலின்னு" சொல்றாங்க.